حي على الفلاح. اللهم عافني في بدني. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர் சம்மந்தப்பட்ட செய்திகள் தான் வந்து சோஷியல் மீடியாக்களில் பரவப்பட்டு வருது. இதில் அப்துல் பாசித் புகாரி அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் நல்லவரா கெட்டவரா, இந்த விஷயத்துக்குள்ளே போகலை. ஃபஸ்ட் அப்துல் பாசித் புகாரிங்கிறவர் யார்? அவர் ஒரு மார்க்க அறிஞராக இருந்திருக்கிறாரு. அவங்க வந்து தாவாக்கள் மூலமாக அவருடைய மார்க்க உரைகளால் நிறைய இளைஞர்கள் ஹராமியத்திலிருந்து நல்வழிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது 100% உண்மை, அதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ அப்துல் பாசித் புகாரி அவர்கள் ஒரு ஆலிமாக இருந்துக்கிட்டு தொழிலுக்கு ஈடுபடலாமான மார்க்கத்தை தடை கிடையாது, தாராளமாக ஈடுபடலாம், தப்பு கிடையாது. அப்போது இந்த நேரத்தில் அந்த தொழில் வந்து ஆரம்பத்தில் நல்லா போனதாகவும் அதுக்கப்புறம் வந்து நஷ்டம் ஏற்பட்டு அவரால் வந்து அந்த பொருளாதாரத்தை கொடுக்க முடியாத மாதிரிலாம் சமூக வலைதளம் என்ன பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க. இதுக்கு இடையில் அப்துல் பாசித் புகாரி அவர் வந்து ஒரு 10 crores அது அந்த ஹவாலா மணியை வந்து இது பண்ணுறதுக்காக திருச்சி வந்தவர் கையங்களும் மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரியும், அவர் வந்து ஒரு பெண் விவகாரத்தில் வந்து ஒரு தப்பான விவகாரங்களை ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதுகிறாங்க. அவருக்கு இத்தனை மனைவி இருந்துச்சு, அத்தனை மனைவி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எழுத்துக்கள் பரவப்பட்டு வருகிறது. இன்றைக்கி எல்லாரும் அதை பற்றி பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இதில் அப்துல் பாசித் புகாரி விவகாரமாக முதல்ல ஒரு வீடியோ ஒன்று பரவப்பட்டுச்சு இல்லையா? ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜமாத்தை சேர்ந்த அந்த ஜமாத்தினுடைய தலைவராக நிறுவனராக அவர் பேர் அந்த லெட்டர் பேடில் போட்டுருந்துச்சு, ப்ராக்கெட்டில் ஆலிம் மேலே அவர் போட்டிருந்தார். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, உண்மையிலேயே அவர் வந்து அவர் தவறு செஞ்சுருந்தார் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து அழகாக போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆளை பிடிச்சி உள்ளே போட்டிருந்துருக்கணும். பட் நீங்கள் அதை பண்ணீங்களான்னு கேட்டால் அதை பண்ணாமல் சமூக வலைதளங்கள் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வீடியோ எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாவுக்கு ஃபுல்லாக பரவி அது சம்மந்தப்பட்ட அந்த எந்த அமைப்பு வந்து ஒரு லெட்டரில் வந்து போட்டிருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த ஜமாத்துக்கு கால் பண்ணி கேட்கும் பொழுது கூட முறையான பதில் கிடைக்கவே இல்லை. இப்போ முறையான பதில் கிடைக்காதப்போ பார்க்குற மக்களுக்கு என்ன தோணும்? அவர் மேலே வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது, அந்த காழ்ப்புணர்ச்சி தான் இவ்வளோத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன நடக்கும். தொடர்ச்சியாக வந்து பார்க்குற மக்களுக்கு அப்படி தான் புரியும், ரைட்டா? அவர் உண்மையிலேயே மிஸ்டேக் பண்ணியிருந்தாருன்னா நீங்கள் ஏன் காவல்துறையிட்ட போகலை, ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல? யாரோ ஒரு பிசி வர்றாங்க, பைக்கை கூட்டிகிட்டு போகிறாங்க, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அவர் உண்மையிலேயே ஹவாலாங்கிறது இந்தியானுடைய சட்டப்படி தப்பு தானே? அப்படி ஒரு இந்தியனுடைய அரசியல் சாசனத்துக்கு எதிராக அவர் ஈடுபட்டிருக்கிறாருல்ல, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? போய் போலீஸை பிடிச்சி கொடுத்துருந்துருக்கணும். அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்துருக்கணும் இல்லையா? கோர்ட்டில் போய் ஏதோ ஒன்று நாட்டுடைய சட்டப்படி போயிருந்துருக்கணும். கையில் ஃபோன் இருக்குது, ஃபோனில் ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, அப்படிங்கான இஷ்டத்துக்கு ஷேர் பண்ணுறது எந்த வகையில் நியாயம்? அப்போ அவர் மேலே தப்பு இருக்குது அப்படின்னா எந்த ஜமாத்துக்கு இன்வால்வ் ஆகிருக்குது? இதனால தான் தௌஹீது அமைப்புங்கிற அந்த அமைப்பை பார்த்தாலே பல பேர் பயப்படுறதுக்கு இன்றைக்கி காரணம் என்ன? ஒரு காலத்தில் இந்த அமைப்பு தௌஹீதுங்கிற பேரால், தௌஹீதுங்கிறது வேறு, தௌஹீத் ஜமாத்துங்கிறது வேறு. தௌஹீது ஜமாத்துங்கிற பேரில் இயங்குது இல்லை, அது வேறு, தௌஹீதுங்கிறது வேறு. புரியுதா? தௌஹீதுங்கிற தௌஹீத் ஜமாத்துங்கிற வச்சதுனாலேயே ஒருத்தர் வந்து அவங்க தௌஹீதை 100% ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் கிடையாது. ஒரு தனிப்பட்ட முறையில் அவன் குரான் சொன்னா ஃபாலோ பண்ணாலும் முடிஞ்சு, அவனுக்கு அல்லாஹ்க்குள்ளது, ரைட்டா? இப்படி நீங்கள் ஜமாத்தில் வந்து நீங்கள் ஒரு இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறனால தான் ஜமாத்தை பார்த்து பயப்படுறோம். இந்த வேலையே வேணாப்பா, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போயிடுறங்கிற அளவுக்கு ஒருத்தன் போகிறதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரியான ஒரு அநாகரிகமான வேலை தான். ஒரு நல்ல மனிதர் தான் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். ஆகவே அவர் வந்து புண்ணிய ஆத்மா தப்பே செய்ய மாட்டேறாங்கிற அந்த பிஸ்னஸ்க்குள்ள போல் ஐ டோன்ட் வாண்ட் டு சப்போர்ட் அப்துல் பாசித் புகாரி பிளைண்ட்லி. இஃப் ஹீ டன் த மிஸ்டேக்,
அதுக்கான பலனை அவர் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்குள்ளே நான் போகலை. அதுக்கு இது சரியான முறையான்னு கேட்குறேன். நம்ம வீட்டில் இப்போ ஒருத்தர் ஈடுபட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? மறைச்சிருந்துருப்போம். அவரையும் அப்படி பார்க்கல. உண்மையிலேயே தப்பு செஞ்சுருந்தாருன்னா அதை ஏன் நீங்கள் முறைப்பட வெளியே கொண்டு வரல? அவர் 10,000 கோடி ஹவாலா பணம் மாற்ற வந்தார், பெண் விவகாரம், இந்த மாதிரி அவர் நிறைய தவறு செஞ்சுருக்காருன்னா வேர் இஸ் த ரெக்கார்டு? அவர் மேலே குற்றப்பள்ளி சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு, ஸோ யூ ஹாவ் டு ஷோ த இஸ் ரெக்கார்ட் வாட் ஹீ டிட் இஸ் பேட்லி, இல்லையா? அதே நீங்கள் கொண்டு வரல, எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது தானே. பேருக்கு 4 வரையும் மேலே போட்டு கீழே ஒரு ஹதீஸை போட்டு என் பேருக்கு முன்னாடி ஆலிம் போட சரியாக போயிடுமா? அது முறையான்னு கேட்குறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மன் ஷத்தர தம்ப அஹீஹி, இல்லையா? ஹூ எவர், யார் தன் சகோதரோட குறைய மறைக்கிறானோ, அதுக்கடுத்து என்ன வருது அந்த ஹதீஸில்? ஷத்தரஹுல்லாஹ் தம்ப ஃபில் ஆஹிரா, ரைட்? அப்போ அதையே நீங்கள் பண்ணலை, அதையே நீங்கள் செய்யலை. நோபடி பர்ஃபெக்ட், அப்படி தானே? எல்லாருமே தவறுக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது, தவறுக்கு உட்பட்டவங்க தான். புரியுதா? குள்ளு பனி ஆதமுடைய எல்லா பிள்ளைகளும் யுஹ்தியு பில் லைலி வன் நஹார், இப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யுஹ்தியு பில் லைலி வன் நஹார், இல்லையா? பகல்லையும் இரவுலையும் பாவம் செய்யக்கூடிய மக்கள். மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு விவகாரத்தில் இந்த உம்மத்துக்கு கற்றுக்கிட்ட பாடம் என்ன? அந்த மாதிரியான பாவமா, எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவர் அல்லாஹ்வோட தௌபா செஞ்சு இருந்தா, யாரு கொடுத்தாங்க யாரு வாங்கினா அவங்க 2 பேருக்கு மத்தியில் ஹூ இஸ் த பையர் ஹூ இஸ் செல்லர், இல்லையா? அல்லது யார் இதில் இன்வெஸ்ட் பண்ணது, அது யார் அனுபவிச்சது, அவங்களுக்குள்ள விஷயம் தானே. தன்னை பற்றி ஒரு பேசு பொருள் ஆக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு 2 மூஞ்சி சோசியல் மீடியா பரவிட்டே இருக்குது, இல்லையா? ஒரு 2 மூஞ்சி, அந்த மூஞ்சியை பார்த்தால எரிச்சு வருது. ஐ நோ அவங்க யாரெல்லாம் எனக்கு தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்போஸ் தேட். நான் இங்கே என்ன கேட்குறேன், ஒருத்தர் தப்பு செஞ்சுருக்கிறான் அப்படின்னா உங்கள் வேலை என்ன பாஸு? போங்க, கோர்ட்டுக்கு போங்க, ஸ்டேஷனுக்கு போங்க. உங்கள் ஜமாத்தை இந்தியாவில் ஆத்தாரிட்டியா, யூனிவர்சல் இல்லை? சும்மா ஏதோ பண்ணுங்கிறதுக்காண்டி இன்னைக்கு எல்லாரும் இன்க்ளூடிங் மௌலவி பிஜே உட்பட அதை பற்றி பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு அந்த மனுஷனுடைய விவகாரத்தை கொண்டு போயிட்டாங்க. இதுதான்ப்பா நமக்கு வேலை. நம்மளை அழிக்கிறதுக்கு யாருமே நம்மளே போதும். கொஞ்சம் கூட ஒரு கூச்சம் இல்லாமல், ஒரு பொதுவான அறிவு இல்லாமல் இஷ்டத்துக்கு பரப்புறது. உங்கள் வீட்டில் ஒருத்தர் பண்ணியிருந்தா நமக்கு சுற்று உண்மையிலேயே பண்ணியிருக்கட்டுங்க. அப்துல் பாசித் புகாரி உண்மையிலே பண்ணியிருக்கட்டும். அதுக்கு இதுவா முறை? இப்போ நமக்கு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் போகிறத விட்டுட்டு ஒருத்தன் கிடச்சிட்டான் அப்படிங்கிறதுக்கான இப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் நடந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கா இதை வீடியோ போட்டு 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 ஒரு மனுஷனுடைய மானத்தில் விளையாண்டு அது மூலமாக நீங்கள் என்ன சம்பாதிக்க வர்றீங்க அப்படிங்கிறது புரியலை. அவர் உண்மையிலேயே தப்பு செஞ்சுருந்தாருன்னா அதுக்கு அவர் அனுபவிக்க வேண்டியதை மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் தப்பு செய்யலை அப்படின்னா இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்க அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆகணும். அல்லாஹ் ஆலம். குருட்டுத்தனமாக யார் நம்பவும் கூடாது, அது வேறு. அதுக்காண்டி அவருடைய விவகாரத்தில் இந்த முறைங்கிறது சரியான முறையும் கிடையாதுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ.